அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் தந்த மகிழ்ச்சியும் மன அமைதி தான் நமக்கு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 27 29 முடிய. விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. பிரேஸ் தி லார்ட். கண்ணு தான் நமக்கு பெரிய பாடு இல்லையா? காண்பதெல்லாம் ஆசை, பொருட்கள் மீது ஆசை. இதில் என்ன சொல்கிறாரு? விபச்சாரத்தை பற்றி சொல்கிறார். அப்போ கண்ணு தூய்மையாக இருந்தால் தூய்மையானதை மட்டும் பார்க்கும் இல்லையா? தூய்மையற்று இருந்தால் கண்ணுமே விபச்சாரம் செய்கிறது அல்லவா? நாம் அவங்களோடு சேர்ந்து வாழ்கிறது இல்லை, அதை பார்த்து அதை நம் சிந்தைக்கு கொண்டு வந்தாலே நாம் விபச்சாரம் செய்கிறோம் என்று சொல்கிறாப்புல. அப்போது அந்த உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. குற்றம் புரிந்தவர்களுக்கு அவர் இறைவார்த்தையின் மூலம் பதில் சொல்லுகிறார் இல்லையா? அப்போ ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பாவத்திற்கு நம்மளை இட்டு செல்கிறது. எல்லாரும் இல்லைங்க, தூய்மையானவங்களும் இருக்காங்க இல்லையா? யாருக்கும், அதாவது பாவத்தில் நாம் விழுகின்றோம் அப்படின்னா பிரமாணிக்கமற்று இருக்கிறோம், உண்மையாக இல்லை, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பெற்றோருக்கு பிள்ளைகளோ பிள்ளைகள் பெற்றோருக்கோ உண்மையாக இல்லை என்றால் பாவம்தான். அப்போ இல்லையா? பாவம்தான். அப்போ அந்த பாவத்தில் விழச் செய்கின்ற எந்த உறுப்புகள், நாவு போய் சொல்லுதா? ரொம்ப பேசுதா? நாவு இல்லாமல் இருந்தால் பேசவே வேண்டாம்ல. கண்ணு பார்க்குதா? அது குற்றம் புரியுதா? அந்த கண்ணு இல்லாமல் இருந்தால் பார்க்காதில்ல. அதைத்தான் இறைவார்த்தை சொல்லுது. மக்களை, நான் சொல்லலை, என்ன இறைவார்த்தை சொல்வதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எடுத்து சொல்லுகிறேன். என்ன இவங்க எப்போவுமே இப்படியே பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. பேசும்போது நமக்கு வலிக்க தான் செய்யும். ஆனால் அதை உணர்வுபூர்வமாக நாம் எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள நன்மைகள் என்ன என்பது நமக்கு தெரியும். தடவிலாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு. தப்புன்னா தப்புன்னு தான் சொல்ல முடியும். அப்போ தானே நீங்கள் திருந்தி வாழ முடியும். தப்புன்னு சொல்லி திருந்தாமல் இருக்கிறவங்கள என்ன செய்ய கடவுள் பார்த்துக்குருவார். அப்படி தானே சொல்ல வேண்டியது இருக்குது. எவ்வளவோ சொல்லிவிட்டேன், கேட்கல, சரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ அவர் பார்க்கும்போது அதை அவர் கொடுக்கின்ற தண்டனைகளை நாம் வாங்கும்போது நம்மளால் எப்படி இருக்கும் பாருங்க. எரிநரகத்தில் வீசப்பட்டவர்கள் போல் நாம் இருப்போம். அதாங்க உண்மை. இவ்வுலக வாழ்க்கையிலேயே எரிநரகத்தை நாம் அனுபவிக்கிறோம். நரகத்துக்குண்டான வேதனைகளை நாம் அனுபவிக்கிறோம். தேவையா? பாவத்திலிருந்து வெளியே வருவோம். கண்கள் பாவம் செய்ததா? அதிலிருந்து வெளியே வருவோம். கண்களை தூய்மையாக்குவோம். உதடு பாவத்திருக்கிறதா? அந்த உதடை தூய்மையாக்குவோம். நாவு பாவம் செய்தா? அந்த நாவை தூய்மையாக்குவோம். செவிகள் பாவம் செய்ததா? செவியை தூய்மையாக்குவோம். நம் ஒவ்வொரு உறுப்புகளையும் இயேசுவின் இரத்தத்தால் தூய்மையாக்குவோங்க. அவர் புனிதர்கள்லாம் தேடி வரல, நம்மளை போல பாவிகளை தான் தேடி வந்தார். அதான் சிறு சிறு குற்றமாக இருந்தாலும் பாவம் என்று உரைக்கும் அந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வருவோமா? அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, பாவத்தின் மொத்த சம்பளம் நாங்கள் ஆமாண்டவரே. அதனால் எங்களை இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கத்தான் நீர் உலகத்திற்கு வந்தீர் ஆண்டவரே. எங்களை முழுமையாக உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்குறோம். உம்முடைய தூய இரத்தத்தால் எங்களை சுத்திகரித்து எங்கள் சொல் செயல் சிந்தனைகள் அனைத்தும் தூய்மையாக இருக்கும்படி தேவன் எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போற கிருபைக்கு நன்றி கூறி, எப்பவும் நாங்கள் உமக்குள்ள மக்களாக வாழும் வரத்தை தரப்போற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.